நாட்டில் கடந்த 3 தசாப்த காலமாக புரையோடி போயிருந்த யுத்தத்திற்கு மொழி பிரச்சினையே பிரதான காரணமாக அமைந்ததாகவும் அதனை அப்போதே பேசி தீர்த்திருக்க முடியும் என்றும் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ராஜகிரியவில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற மொழி பயிற்சி நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், භාෂා රාජ්‍ය භාෂා ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරන්න අමාත්‍යාංශයක් තියෙනවා. ඇමතිවරයෙකුත් ඉන්නවා. அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலை கல்வியை முடித்த சிங்கள மாணவர்கள் தமிழையும், தமிழ் மாணவர்கள் சிங்களத்தையும் கற்றுக்கொள்வதற்கு பல திட்டங்களை முன்னெடுக்கவுள்ளோம். இதனூடாக தெற்கில் வசிப்பவர் வடக்குக்கு சென்றும் வடக்கில் வசிப்பவர் தெற்குக்கு வந்தும் தத்தமது அலுவலக கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் மொழித்திறன் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அத்துடன் மூவின மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு இணைப்பு பாலமாக கொண்டு செல்வதற்கும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், புனர்வாழ்வு பெற்ற விடுதலை புலி உறுப்பினர்கள், இராணுவத்தினர் ஆகியோர் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நல்லிணக்க சமூகத்தினை உருவாக்க தொடர்ந்தும் நாங்கள் பங்களிப்பு வழங்குவோம். யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் தமிழ் மக்களது வாழ்வாதாரம், காணி பிரச்சினைகள் உள்ளிட்டவை இன்னும் தீர்க்கப்படவில்லை. ඒ වැරදි නිසා තමයි අපි ලෝකෙන් කොන් වෙලා වෙන් වෙලා තල්ලු වෙලා හිටියා.